மேல ஆட்டோ எழுத்த பாக்குறாங்க. யார் இவங்கெல்லாம்? அம்மா கனகதுர்கா, நான் இந்த விளக்கெல்லாம் அணையாம வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு முதல்ல நான் உயிரோட இருக்கணும். இவங்க கிட்ட இருந்த நீதான் தாயே எனக்கு காப்பாத்தணும். ஏய் பாப்பா, இந்த விளக்கெல்லாம் எங்க எடுத்துட்டு போற? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க யாரு? எதுக்காக ஆட்டோவை மேல மோத பாத்தீங்க? அப்படி வந்தாலாவது கையில இருக்கிற விளக்கெல்லாம் கீழே போடுவேன்னு நான் பார்த்தேன். பரவாயில்ல, விளக்குங்களை கீழையும் போடல, அதை அணையாமலும் பார்த்துக்கிட்டேன். ஆமா, மொத்தத்தையும் கையிலேயே தூக்கிட்டு போறியே, உனக்கு கை வலிக்கல? அதை என்கிட்ட கொடு, நானே விளக்கு அணையாம பத்திரமா வீடு வரைக்கும் நானே கொண்டு வந்து தரேன். இந்த விளக்கெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போற? கேட்டா சொல்ல மாட்டல்ல? குடு. விடுங்க. குடு. விடுங்க. குடுங்கறல. என்ன பண்றீங்க? குடுக்க போறியா இல்லையா? ஏய் குடு. குடுக்க மாட்டேன். விடுங்க. குடு. தாங்க. ஏய் குடுத்துடுன்னு சொல்றல. உங்க குடு. ஏய். ஏய். ஏய் நில்லு. ஏய் ஓடாத. பாருடா ஜான்சி ராணி. நான் ஜான்சி ராணியா இல்லையான்னு இப்ப உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஏய். அண்ணா வேணாம்ண்ணா, இந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கானே. வான பயிலானே, ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்குண்ணே. வான பயிலாம். போயிடலாம்டா. போயிடலாம். வா.
நீயா? ஆம். ம், நானே தான். ஆமா, நீ எப்படி? மார்க்கெட் போறதுக்காக இந்த வழியா வந்தேன். அப்போ இந்த பக்கம் சத்தம் கேட்டு நான் ஓடி வந்தேன். ஆமா, அவனுங்கெல்லாம் யாரு? அதுதான் தெரியல மங்கா. நல்ல வேலை, நீ சரியான நேரத்துக்கு வந்ததுனால நான் தப்பிச்சேன். சரி விடு, நீ அதை நினைச்சு கவலைப்படாத. ஆமா, எதுக்கு இத்தனை விளக்கு? எங்க எடுத்துட்டு போற? அது ஒரு பெரிய கதை மங்கா. அதை சொல்றதுக்கு இப்போ நேரம் இல்ல. நான் பொழுது சாயத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும். நான் அப்புறம் சொல்றேன். சரி, நீ பார்த்து போ, நான் வந்துடுறேன். அப்புறம் இங்க நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆமா ஆமா, தெரிஞ்சா பிரச்சனை வரும். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். இது என்னோட கடைசி அஸ்திரம். இதுல கண்டிப்பா அந்த தீபம் அணைஞ்சிரும். அச்சோ, தீபம் அணையிற மாதிரி இருக்கு. இது நல்லதுக்கு இல்ல. அம்மாடி, பூஜையை நல்லபடியா முடிச்சிட்ட. உன் கையால கர்ப்பஸ்தரிக்கு நெய் பிரசாதம் கொடுமா. கொடுங்க.
நல்லபடியா பூஜை முடிஞ்சிருச்சு. நான் கூட தீபம் அணைஞ்சிருமோன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆனா அந்த ஆதிசக்தி அதுக்கு இடம் கொடுக்காம நமக்கு நல்ல வழி விட்டுட்டான். ஆமா கௌரி, நீ எங்க இருந்த? இத்தனை விளக்குகளை பூஜைக்கு கொண்டு வந்திருக்க? சித்தப்பா, வீட்ல நடக்கிற பூஜை அப்பப்ப தடைப்பட்டுட்டே இருந்ததுனால மனசு கேட்கல. கனகதுர்கா அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை நினைச்சு விளக்கு போட்டிருந்தேன். அந்த விளக்கு எல்லாத்தையும் தான் இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜையில வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண கௌரி. அக்னி பகவானுக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கப்போ நீ கனகதுர்கா சன்னதியில இருந்து விளக்குகளை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தது இந்த பூஜைய இன்னும் மங்களகரமா ஆக்கிருச்சு. துர்கா, கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் நம்ம பூஜையை ஏத்துக்கிட்டா. அந்த சிவனோட அருளாலையும் அந்த உண்ணாமலை தாயோட கருணையாலையும் உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒரு ஆபத்தும் வராது. நீங்க நல்லபடியா உங்க வாழ்க்கைய வாழ்றதோட இறை தொண்டும் செய்யணும்னு உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் வாழ்க்கைய அந்த கனகதுர்கா தாய்க்கு நான் எப்பயோ அர்ப்பணிச்சிட்டேன். இனி எங்க வீட்டுக்கு வரப்போற வாரிசும் தெய்வ தொண்டு செஞ்சு புண்ணியம் தேடிக்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும். உன் எண்ணம் ஈடேற அந்த அம்மன் அருள் செய்வா. உங்களோட இந்த பூஜையில நான் கலந்துகிட்டது நான் செஞ்ச பாக்கியம். இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆன்மீக அனுபவம். இப்ப நான் புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. திரும்பவும் நாம சந்திப்போம். வாங்க. நான் வரேன். கௌரி, வீட்ல பூஜை நடந்துகிட்டு இருக்கும்போது நீ என்கிட்ட கூட சொல்லாம எதுக்கு கோவிலுக்கு போன? இப்ப அங்க போக வேண்டியதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? அப்படி கோவில்ல என்னதான் பண்ண? என்ன துர்கா கேள்வி இது? கோவிலுக்கு எதுக்கு போவ? எப்பவும் போல சாமி கும்பிடுதா. இன்னைக்கும் ஒரு தடவை கனகதுர்காவை பார்த்துட்டு வரலான்னு போனேன். அது ஒரு குத்தமா? ஹே கௌரி, இப்படி எல்லாம் பேசினா நான் நம்பிடுவேனா? எங்க என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. நீ போய் தானே சொல்ற? இல்ல துர்கா, அது நான் எதுக்காக உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? போதும், நீ நடிச்சு என்னை ஏமாத்துறதெல்லாம். இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. இங்க நடக்கிற பூஜைக்கும் நீ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அப்படி இல்லனா அப்புறம் எதுக்கு நீ கோவில்ல இருந்து வரும்போது விளக்கு எடுத்துட்டு வந்து பூஜையில வச்ச? இப்பயாச்சும் உண்மையை சொல்லு. எதுக்காக இந்த பூஜையை பண்றாங்கன்னு உனக்கு தெரியும் தானே? துர்கா, கண்டதையும் கற்பனை பண்ணி உன் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்காத. நான் எத்தனை தடவை தான் சொல்றது? நீயும் குழந்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையே நடக்குது. சித்தப்பாவும் எத்தனை முறை உன்கிட்ட இது சொல்லிருப்பாரு. ஆனாலும் உனக்கு சந்தேகம் தீரல. இப்பவும் நான் நம்ப மாட்டேன். நீ பொய் சொல்ற. என்னை ஏமாத்த எல்லாரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டீங்கல்ல. எனக்கு என்னாச்சு, என் புள்ளைக்கு என்னாச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீயும் என்கிட்ட உண்மையை சொல்லாம சின்னையாவோட சேர்ந்துக்கிட்டு என்ன நோக அடிக்கிற. ஐயோ துர்கா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. உனக்கு நேரம் சரியில்லையா. இந்த காலகட்டத்துல நீ அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அப்ப என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டல்ல? சரி, இனிமே நீ என்கிட்ட பேசாத, போ.
சரி துர்கா, இப்போ என்ன, இந்த பூஜை எதுக்காக நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சாகணும் அதானே? சரி, நான் அதை உன்கிட்ட சொல்றேன். ஆனா இப்ப இல்ல, இன்னும் ஒரு பூஜை மிச்சம் இருக்கு. அது முடிஞ்சதும் நான் சொல்றேன். ஹே, அப்ப நான் சொன்னது போலவே இங்க நடக்கிற பூஜைக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கிறது உண்மைதானே? அப்ப நான் நினைச்சது சரிதானே? ஆமா துர்கா, ஆனா அது என்னன்னு மட்டும் இப்ப என்ன கேட்காத. நீ முதல்ல சந்தோஷமா இந்த பூஜையில கலந்துக்கோ, அப்புறமா நம்ம மத்ததெல்லாம் பேசிக்கலாம். நான் இவ்ளோ கேட்டும் கௌரி ஏன் வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறா? ஏன் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதா பொடி வச்சு பேசுறா? பூஜை முடியற வரைக்கும்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. அது என்னங்கறத பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நானே முயற்சி செஞ்சு கண்டுபிடிக்க தான் போறேன். கௌரி எப்படி வீட்டுக்கு வந்தா? சரியான நேரத்துல எப்படி அவளால இங்க வர முடிஞ்சது? முட்டாள், உன்னை போய் நம்பின பாரு என்ன சொல்லணும்டா. ஒரு சின்ன வேலை அத கூட உன்னால சரியா செய்ய முடியல. நீ எல்லாம் பெரிய ரவுடின்னு பீத்திக்கிற. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஆள் வச்சுதாயா தூக்குன. கடைசி நேரத்துல ஒருத்தி வந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாயா. என்ன? ஒருத்தி வந்து கெடுத்துட்டாளா? என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்றா. ஐயா, அது வந்து யாராவ? முகத்தை மறைச்சிருந்தாங்கய்யா. அவ யாருன்னு தெரியலங்கய்யா. ஆனா அவ அடி ஒவ்வொன்னும் செம்ம இடியா இருந்ததுயா. ஏய், கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவ முகத்தை பாத்தியா? அவளை பார்த்து அடையாளம் காட்டுவியா? அவ முகத்தை மறைச்சிருந்தாங்கய்யா. அவ யாருன்னு எனக்கு சரியா தெரியலங்கய்யா. சரி, அவளை பத்தி துப்பு கிடைச்சா எனக்கு உடனடியா போன் பண்ணி சொல்லு. பை. சரிங்கய்யா, சரி. ரவுடிங்க கிட்ட இருந்து கௌரிய ஒருத்தி காப்பாத்திருக்கான்னா நிச்சயம் கௌரிக்கு தெரிஞ்சவளாதான் இருக்கணும். அவ முகத்தை மறைச்சிருந்தான்னு சொல்றத வச்சு பார்க்கும்போது அவ யாரும் தன்னை பாத்திர கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்திருக்கா. அப்படின்னா ஒருவேளை அவ கனகாவா இருக்குமோ? என்னது, கனகாவா? ஆமா, நாம செத்து போனதா நினைச்சுக்கிட்டு இருந்தவ உயிரோட வந்து பேசினால அதே மாதிரிதான். இல்லங்க, என்னால இத நம்ப முடியல. அது வேற யாராவது இருக்கலாம்ல? இல்ல, நான் அடிச்சு சொல்றேன், அது கண்டிப்பா கனகாவா தான் இருக்கணும். மாயா, நீ என்ன சொல்ற? அவ கனகாவோ இல்ல வேற ஒருத்தியோ, அத பத்தி இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா நமக்கு எதிரியா யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு மட்டும் உறுதியாயிடுச்சு.